சனிக்கிழமை ஆகஸ்ட் 5, 1882. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை சந்திக்க கல்கத்தாவில் அவரது வீட்டை நோக்கி வண்டியில் சென்று கொண்டிருந்தார். பவநாத், மா, ஹாஸ்ரா முதலியோர் உடன் சென்றனர். குருதேவர் ஹூக்ளி மாவட்டத்தில் காமார்புகூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அதன் அருகே உள்ள வீர் சிங் என்னும் கிராமத்தில்தான் வித்யாசாகர் பிறந்தார். குருதேவர் இளமையிலேயே வித்யாசாகரின் கருணை உள்ளத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். தட்சிணேஸ்வர கோவிலுக்கு வந்த பிறகு அவருடைய பல்வேறு சிறந்த குணங்களையும் தான தர்ம செயல்களையும் அதிகமாக கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்று பல நாட்களாக பெரிதும் ஆவல் கொண்டிருந்தார். மா வித்யாசாகரின் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறார் என்று அறிந்ததும், வித்யாசாகரிடம் என்னை அழைத்து செல்கிறாயா? அவரை காண எனக்கு பெரிதும் ஆவலாக இருக்கிறது என்று குருதேவர் கேட்டார். வித்யாசாகரிடம் மா இதை தெரிவித்த போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்க இசைந்தார். ஒரு சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் ஸ்ரீராமகிருஷ்ணரை காண ஏற்பாடு செய்யும்படி கூறினார். பிறகு மாவிடம், ஒரே ஒரு விஷயம், எப்படிப்பட்ட பரமஹம்சர் அவர்? காவி உடை அணிந்தவரா என்று கேட்டார். அதற்கு மா, அப்படி ஒன்றுமில்லை, அவர் ஒரு அற்புத மனிதர். சிவப்பு கரை வேட்டி, சட்டை, பாலிஷ் போட்ட செருப்பு எல்லாம் அணிகிறார். ராணி ராசமணியின் காளி கோவிலில் ஓர் அறையில் வசித்து வருகிறார். அந்த அறையில் கட்டில் உண்டு, பாய் உண்டு, அதன் மேல் மெத்தை உண்டு, கொசுவலையும் உள்ளது. மெத்தையில் அவர் தூங்குகிறார். புற அடையாளங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கடவுளை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இரவும் பகலும் இறை நினைவிலேயே வாழ்கிறார் என்றார். தட்சிணேஸ்வர காளி கோயிலிலிருந்து புறப்பட்ட வண்டி பாலத்தை கடந்து சியாம்பஜார் வழியாக ஆமர்ஸ்ட் வீதியை அடைந்தது. பாதூர் பகானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பக்தர்கள் கூறினார்கள். குருதேவர் ஒரு சிறுவனைப் போல் களிப்புடன் பேசிக்கொண்டே வந்தார். ஆமர்ஸ்ட் வீதி வந்ததும் திடீரென்று அவரது நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அவர் பரவச நிலையில் மூழ்கத் தொடங்கினார். வண்டி ராஜாராம் மோகன் ராயின் மாளிகை வழியாக சென்று கொண்டிருந்தது. மா குருதேவரின் பரவச நிலையை கவனிக்காமல் பரபரப்போடு, இதுதான் ராம் மோகன் ராயின் வீடு என்றார். குருதேவருக்கு அது பிடிக்கவில்லை. இதுபோன்ற பேச்சுக்கள் இப்போது பிடிக்கவில்லை என்றார். அவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். வித்யாசாகரின் வீட்டு வாசலில் வண்டி சென்று நின்றது. மேலை நாட்டு முறையில் கட்டப்பட்ட மாடி வீடு அது. பரந்த மைதானம், நாற்புறமும் சுவர், நடுவில் வீடு. வீட்டின் மேற்கு ஓரத்தில் கீழ் அறையில் முக்கிய வாசலும் படிகளும் இருந்தன. வாசலின் தெற்கு பக்கம் படி. மேற்கு மதில் சுவருக்கும் வீட்டிற்கும் இடையில் ஆங்காங்கே அழகிய பூமரங்கள் இருந்தன. படிக்கட்டுகளின் வழியாக மாடியை அடையலாம். மாடியில் வித்யாசாகரின் அறை இருந்தது. படிக்கட்டு வழியாக ஏறி சென்றால் வடக்கில் ஓர் அறை, அதன் கிழக்கில் ஒரு ஹால். ஹாலின் தென்கிழக்கே இருப்பது வித்யாசாகரின் படுக்கை அறை. அதன் தெற்கு அறையிலும் வேறு ஓரிரு அறைகளிலும் பல அரிய நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. சுவரின் அருகில் உள்ள அலமாரிகளில் நூல்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஹாலின் கிழக்கு மூலையில் மேஜையும் நாற்காலியும் போடப்பட்டிருந்தன. வித்யாசாகர் இந்த இடத்தில் மேற்கு பார்த்தபடி அமர்ந்து வேலைகளில் ஈடுபடுவார். அவரை பார்க்க வருபவர்கள் மேஜையை சுற்றியுள்ள நாற்காலிகளில் அமர்வார்கள். பேப்பர், பேனா, மை ஒற்றும் பேப்பர், கடிதங்கள், கணக்கு புத்தகங்கள் முதலியவை மேஜை மீது இருந்தன. வித்யாசாகர் எழுதிய ஓரிரு பாட புத்தகங்களும் அங்கே இருந்தன. இந்த நாற்காலிக்கு தெற்கில் உள்ள அறையில் கட்டிலும் படுக்கையும் உள்ளது.
அவர் அதில் தூங்குவார். மேஜையின் மீது பல கடிதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? ஒருவேளை ஒரு விதவை இப்படி எழுதியிருக்கலாம்: என் கைக்குழந்தை அனாதையாக இருக்கிறது, காப்பாற்ற யாரும் இல்லை, நீங்கள்தான் எனக்கு கதி. மற்றொரு கடிதம்: தாங்கள் கோடை விடுமுறையில் போய்விட்டீர்கள், எனவே எங்களுக்கு வரவேண்டிய மாத உதவித்தொகை உரிய வேளையில் கிடைக்கவில்லை, மிகவும் துன்பப்படுகிறோம். மற்றொரு ஏழை எழுதியிருக்கலாம்: உங்கள் பள்ளிக்கூடத்தில் இலவசமாக என்னை சேர்த்துக் கொண்டார்கள், ஆனால் புத்தகம் வாங்க வழியில்லை. என்னுடைய குடும்பம் பசியால் வாடுகிறது, அருள் கூர்ந்து ஒரு வேலை தர வேண்டும். இப்படி ஒரு கடிதம். வித்யாசாகருடைய பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர் எழுதியிருக்கலாம்: என் சகோதரி விதவையாகிவிட்டாள், அவளையும் இப்போது நான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது, இப்போதைய சம்பளம் போதவில்லை. இன்னொரு கடிதம் ஒருவேளை மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கலாம்: நான் இங்கே மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன், நீங்கள் ஏழைகளின் நண்பர் அல்லவா, கொஞ்சம் பணம் அனுப்பி என்னை இப்போதைய துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இன்னும் ஒருவர்: இன்ன தேதியில் எங்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அன்று தாங்கள் வந்து வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கலாம். குருதேவர் சட்டை அணிந்திருந்தார். சிவப்பு கரையிட்ட வேட்டியின் ஒரு நுனியை அங்கவஸ்திரம் போல் தோளின் மீது போட்டிருந்தார். காலில் பாலிஷ் செய்த பளபளப்பான செருப்புகள். குருதேவர் வண்டியிலிருந்து இறங்கினார். மா வழிகாட்டியபடி மைதானத்தின் வழியாக சென்றார். முற்றத்தில் பல்வேறு பூச்செடிகள். அவற்றின் ஊடே நடந்து வரும்போது குருதேவர் தன் சட்டை பட்டனில் கை வைத்து மாவிடம், பட்டன் இடாமல் சட்டை திறந்திருக்கிறதே, அதில் தவறு ஒன்றுமில்லையே என்று ஒரு குழந்தையைப் போல கேட்டார். அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு எதனாலும் பிரச்சனை வராது, நீங்கள் பட்டன் போட வேண்டிய அவசியமில்லை என்று மா பதில் கூறினார். இதை கேட்டதும் ஒரு குழந்தையைப் போல் நிம்மதி அடைந்தார் குருதேவர். பக்தர்களுடன் படிகளில் ஏறி முதல் அறையில் ஏறும்போது வடக்கு திசையில் முதல் அறை. அந்த அறையில் குருதேவர் நுழைந்தார். அறையின் வடக்கு பக்கத்தில் தெற்கே பார்த்த வண்ணம் வித்யாசாகர் அமர்ந்திருந்தார். எதிரே நீண்ட பெரிய மேஜை, அதை சுற்றிலும் சில நாற்காலிகள், அடுத்து ஒரு சாய்வு பெஞ்ச். வித்யாசாகருடன் சில நண்பர்கள் இருந்தனர். அவர்களோடு வித்யாசாகர் பேசிக் கொண்டிருந்தார். குருதேவர் உள்ளே நுழைந்ததும் வித்யாசாகர் எழுந்து நின்று வரவேற்றார். குருதேவர் மேஜையின் கிழக்கு பக்கத்தில் மேற்கு முகமாக நின்றார். இடது கையை மேஜையின் மீது வைத்துக்கொண்டு ஏற்கனவே அறிமுகமானவர் போல வித்யாசாகரை பார்த்தார். பரவச நிலையில் புன்முறுவல் பூத்தார். வித்யாசாகருக்கு 62, 63 வயது இருக்கும். குருதேவரை விட 16, 17 வயது மூத்தவர். கைத்தறி வேட்டியும் மெல்லிய கம்பளி சட்டையும் அணிந்திருந்தார். காலில் செருப்பு.